அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி லண்டன் பேட்ச் மலர் மருந்தில் ஒரு சின்ன டெஸ்ட் பார்க்க போகிறோம். 10 கேள்வி இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் கீழே 3 பதில்கள் இருக்கும், ஏபிசி. அந்தந்த கேள்விக்கு எது சரியான பதில் அப்படிங்கிறத நீங்கள் கொஸ்டின் நம்பர் போட்டு ஏபிசி எதுவோ அதை எழுதி வைங்க. ஒவ்வொரு கேள்வியாக நான் வாசிக்கிறேன், பதிலையும் வாசிக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் அதை எழுதிட்டு வாங்க. கடைசியாக சரியான ஆன்சரை நான் சொல்கிறேன். ஓகே சார், கேள்வியில் கேளுங்க சார், கரெக்டாக பதில் சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், முதல் கேள்வி, அவசர புத்தி நபர்களுக்கு என்ன மருந்து? விடை ஏ அக்ரிமணி, பி ஆஸ்பன், சி இம்பேஷன்ஸ். இந்த 3ல் எது சரியான பதில் அப்படிங்கிறத 1ன்னு எழுதி பக்கத்தில் ஏபிசி இந்த 3ல் எது சரியோ அதை குறிப்பிடுங்க. முதல் கேள்விக்கு பதில் எழுதிட்டீங்களா? ஓகே. 2வது கேள்வி, சோம்பேறிகளுக்கு எது சரியான மருந்து? ஏ எல்ம், பி ஸ்க்லராந்தஸ், சி ஆலிவ். இந்த 3ல் எது சரி அப்படிங்கிறத 2ன்னு எழுதி பக்கத்தில் ஏபிசி எதுவோ அதை எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3வது கேள்வி, நம்பிக்கை இழந்த மனநிலைக்கு எது மருந்து? ஏ கார்ஸ், பி வைல்டு ரோஸ், சி பீச். இந்த 3ல் எது சரி அப்படிங்கிறத 3ன்னு போட்டு ஏபிசி எதுவோ அதை எழுதிருங்க. அடுத்தது 4வது கேள்வி, கனவுலகில் வாழ்பவர்களுக்கு என்ன மருந்து? ஏ கிளமாட்டிஸ், பி ஓக், சி சென்டாரி. இந்த 3ல் எது சரியான பதில் அதை பார்த்து எழுதுங்க. 4 அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஏபிசி எதுவோ அதை எழுதுங்க. நல்லா கவனிங்க. அடுத்தது 5வது கேள்வி, பிறரை குறை சொல்பவர்களுக்கு எது மருந்து? ஏ வால்நட், பி வில்லோ, சி பைன். 5ன்னு எழுதி ஏபிசி எது சரியான விடை அப்படிங்கிறத 5க்கு பக்கத்தில் எழுதுங்க. சார், கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்து சொல்லுங்கள் சார், வேக வேகமாக சொல்கிறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட், மெதுவாகவே சொல்கிறேன். 6வது கேள்வி, சுயநலவாதிகளுக்கு எது சரியான மருந்து? விடை ஏ சிக்கரி, பி செராட்டோ, சி ஜென்சன். இந்த 3ல் எது சரிங்கிறத யோசித்து எழுதுங்க. 6 அப்படின்னு போட்டு ஏபிசி எது சரியான பதிலோ அதை எழுதிருங்க. அடுத்தது 7வது கேள்வி, சுயபுராண அறுவை ஆசாமிகளுக்கு எது மருந்து? ஏ ஹார்ன்பீம், பி ஹீதர், சி வில்லோ. இந்த 7வது கேள்விக்கு ஏபிசியில் சரியான பதில் எது அப்படிங்கிறத 7ன்னு போட்டு எழுதுங்க. நல்லா கவனிங்க. 8வது கேள்வி, அதிக சுத்தம் பார்ப்பவர்களுக்கு என்ன மருந்து? ஏ சிக்கரி, பி பீச், சி கிராப் ஆப்பிள். இந்த 3ல் எது சரியான பதில்? 8 அப்படின்னு போட்டு ஏபிசி எது சரியோ அதை பக்கத்தில் குறிப்பிடுங்க. அடுத்ததா 9வது கேள்வி, கடந்த காலத்தில் வாழ்பவர்களுக்கு எது மருந்து? ஏ ஹனிசக்கிள், பி ஆஸ்பன், சி மிமுலஸ். இந்த 3ல் எது சரியான பதில்? நல்லா கவனமாக பாருங்கள். 9ன்னு போட்டு இந்த ஏபிசியில் எது சரியோ அதை பக்கத்தில் எழுதுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், 10th கொஸ்டின், இனம் புரியாத கவலையில் உள்ளவர்களுக்கு எது மருந்து? ஏ ஜென்சன், பி மஸ்டர்ட், சி சிக்கரி. இந்த 3ல் எது சரியான பதில் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். 10ன்னு போட்டு ஏபிசி எது சரியோ அதை எழுதுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதிட்டேன் சார், சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்க சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சரியான பதில் எதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் எழுதியிருக்கிறது சரியா அப்படிங்கிறத கரெக்ஷன் பார்த்துக்குங்க. 1
அவசர புத்தி நபர்களுக்கு என்ன மருந்து? இதற்கு சரியான பதில் சி, இம்பேஷன்ஸ். ரெண்டாவது கேள்வி, சோம்பேறிகளுக்கு எது சரியான மருந்து? சரியான பதில் பி, ஸ்க்லராந்தஸ். மூன்றாவது கேள்வி, நம்பிக்கை இழந்த மனநிலைக்கு எது மருந்து? ஏ, கார்ஸ். நாலாவது கொஸ்டின், கனவுலகில் வாழ்பவர்களுக்கு என்ன மருந்து? ஏ, கிளமாட்டிஸ். ஐந்தாவது கேள்வி, பிறரை குறை சொல்பவர்களுக்கு எது மருந்து? பி, வில்லோ. ஆறாவது கொஸ்டின், சுயநலவாதிகளுக்கு எது சரியான மருந்து? ஏ, சிக்கரி. 7, சுயபுராண அறுவை ஆசாமிகளுக்கு எது மருந்து? பி, ஹீதர். 8வது கேள்வி, அதிக சுத்தம் பார்ப்பவர்களுக்கு என்ன மருந்து? சி, கிராப் ஆப்பிள். 9வது கேள்வி, கடந்த காலத்தில் வாழ்பவர்களுக்கு எது மருந்து? ஏ, ஹனிசக்கிள். 10வது கேள்வி, இனம் புரியாத கவலையில் உள்ளவர்களுக்கு எது மருந்து? பி, மஸ்டர்ட். எல்லாருமே சரியான ஆன்சரை டிக் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி தவறாக இருந்ததுன்னா அந்த மருந்தை பற்றி திரும்பவும் நீங்கள் நல்லா படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேல்ந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்.